கன்னியாகுமரியில் வீட்டின் கதவை உடைத்து பணம் மற்றும் செல்போன் திருட்டு. கன்னியாகுமரி சுனாமி காலனி கிளாரட் நகரை சேர்ந்தவர் ராபின்சன், வயது 48, மீனவர். இவர் தற்போது வெளிநாட்டில் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இவருடைய மனைவி எப்சி, வயது 42. இவர் நேற்று முன்தினம் புத்தாண்டை கொண்டாட தனது வீட்டை பூட்டிவிட்டு தாய் வீட்டுக்கு சென்றார். பின்னர் நேற்று காலையில் வீட்டுக்கு திரும்பி வந்த பார்த்தபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த ரூபாய் 15,000 பணம், 2 கைக்கடிகாரம், ஒரு செல்போன் ஆகியவை திருட்டு போயிருந்தது. இதுகுறித்து கன்னியாகுமரி போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த திருட்டு குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை சிசிடிவியின் காட்சிகளின் அடிப்படையில் தேடி வருகின்றனர்.